Hello, 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 hello. ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏஸ்டக் சங்கர். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் ஆடியோ டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. ஆடியோ டெஸ்ட் பண்ணலாம், அதாவது ஒரு சாங்கை வந்து நம்ம சேனல்ல போட்டு உங்கள்கிட்ட ஆடியோ டெஸ்ட் காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலுக்கு காப்பிரைட் வந்துடும். காப்பிரைட் வந்தால் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலே தூக்கிடுவாங்க. அதனால இந்த எதுக்கு பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்போ ஆடியோ இந்த மைக்ல உங்ககிட்ட பேசி காட்டுறேன். இந்த ஆடியோ வந்து எப்படி இருக்கு, இந்த குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் முழுக்க மிக்சர்ல தான் போட்டு பேசிட்டு இருக்கேன், இந்த மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஒரு சின்ன 212 பாக்ஸ் வச்சிருக்கேன், அந்த பாக்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிற சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-12 பாக்ஸ் வந்து புதுசு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இது வந்து லென்த்து கூட இருக்கும், அகலம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நேம் பிளேட் வைக்கிறதுக்காண்டி அப்படி வச்சுருக்கோம். நேம் பிளேட் வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். பெட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்க. ப்ளைவுட் தான் ஃபுல்லாகவே. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் வந்து 22 ரூபா வரும். அதாவது ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து, நம்ம எஸ்டெக் ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து 22 ரூபா வரும். இதே இது வுட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து 24,500 வரும். பிளைவுட்டுக்கும் வுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க. பிளைவுட்டுக்கும் வுட்டுக்கும் ஓரளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, பிளைவுட்டில் வந்து பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதாவது கம்பெனி பிக்கிற எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வுட்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்ல, இந்த கணங்கணன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லன்னு தெரில. பேஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து, பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வுட்டில். ஆனால் பிளைவுட்டில் வந்து சூப்பராக இருக்கும். பேஸ் வந்து கும்முன்னு விழுவும், நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் போட்டு பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட ஸ்பீக்கர் தான். நான் பிரிய கூட காட்டுறேன் பாருங்களேன், அதில் இண்டிகேஷன் ஆகும் பார்த்தீங்களா. நான் பேசுறது பார்த்தீங்கன்னா அதில் இண்டிகேஷன் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் மைக்கில் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். மைக்கில் போட்டு ஆம்பில் கொடுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த வால்யூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாகவே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் எனக்கு அவங்க ஸ்பீக்கர் நல்லா இருக்கும், இவங்க ஸ்பீக்கர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என் ஸ்பீக்கர் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. என்னோட வேலை, என்னால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட் பண்ணுவேன். என் ஸ்பீக்கர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. ஏன்னா இது எல்லா தொழிலும் நமக்கு மேலே அப்பனெல்லாம் இருப்பாங்க. அதனால என் ஸ்பீக்கர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே கூட சொல்லுங்கள். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிடுவேன். அதாவது நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் உங்கள் மேலே வருத்தப்பட மாட்டேன். குறைகளை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை நிறைகளை மாற்ற முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது குறை இருந்தால் கூட சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம ஸ்பீக்கரெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம், நண்பர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த நண்பர்கள் ஒரு சில பேர் எல்லாமே சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நண்பரெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கிட்டு போனார் 4-12 ஒரு ஜோடி பெட்டி. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் ஸ்டேஜில் தான் வச்சுருந்தோம் அப்படின்னாங்க. ஸ்டேஜில் வச்சு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் தான் போட்டிருந்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த பேர் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருந்தாலே போதும், நான் கண்டிப்பாக வளர்ந்துருவேன். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் தட்டி பண்ணும்போது கூட நிறைய நண்பர்கள் வந்து என்னைய ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, உங்ககிட்ட எல்லாம் ஒரு படம் போடணுமா அப்படின்னு மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. கடைசியில் அந்த நண்பர்களே என்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் படம் போட்டே கொடுங்க அப்படின்னு, கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு என்னோட தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதே போல் படம் வந்து தெளிவாக பண்ணணும், அதாவது லேட்டாக பண்ணாலும் பரவாயில்லை, அந்த கொடுக்குற ஆர்டரை வந்து சுத்தமாக பண்ணணும், அந்த படத்தை வந்து தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். எந்த தொழில் செஞ்சாலும் அதை சுத்தமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அதே போல் நம்மக்கிட்ட வந்து எதுவுமே முடியாதுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். எந்த படம் கொடுத்தாலும் சரி, அந்த படத்தை நீங்கள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தது போல் நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மிக்சர் கூட பார்த்தீங்கன்னா அகுஜா மிக்சர் தான் போட்டிருக்கேன். பெரிய அளவில் சவுண்ட் கிராப்பு, யமகா இந்த போல் மிக்சரெல்லாம் போட்டு யூஸ் பண்ணல. அகுஜா மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அகுஜா 250 ஆம்ப் தான் போட்டு இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த லைட் இண்டிகேஷன் காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த ஃப்ரீயை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்களா, இந்த இதில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைட் இண்டிகேஷனில்
இதுக்காண்டி தான் நான் உங்ககிட்ட இதை காட்டியிருக்கேன். இப்போ நான் பேசுறது மைக்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிவிங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிருவேன் நம்மளோட ஸ்பீக்கர் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் இல்லை இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிருவேன். அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். ஒரு சில நண்பர்கள் இல்லை, நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ கூட ஒரு நண்பர் நம்ம கஸ்டமர் தான் கேட்டுட்டு இருந்தாரு, உங்களோட ஸ்பீக்கர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. என் ஸ்பீக்கர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. நீங்க போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு சின்ன குறை நிறைகள் இருக்கும். அதனால நீங்க போட்டு யூஸ் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கண்டிப்பாவே தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 2024 எல்லா நண்பர்களுக்குமே எல்லாமே நல்லதா நடக்கும். தொழில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்கோ ரைஸ் பண்றேன். என்ன அளவுக்கு எக்கோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிப்பீட்டை வந்து கூட்டுறேன். இப்போ எப்படி கேட்குதுன்னு தெரியல. ரிப்பீட்டை கொஞ்சம் லேசாக தான் கூட்டியிருக்கேன், ரொம்ப கூட்டல. அதே போல் லெவலையும் கொஞ்சம் லேசாக ஏற்றிக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரில. நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் இந்த ரிப்பீட்டில் எப்படி இருக்குது, எக்கோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் கூட்டிடுறேன். இதில் கண்ட்ரோலில் எக்கோ கூட்டிடுறேன் கொஞ்சம். இப்போ எப்படி கேட்குதுன்னு தெரியல. வால்யூம் இண்டிகேஷனில் கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஏற்றுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ தட்டி வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. நிறையா நண்பர்களுக்கு வந்து தட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதம் முடிஞ்சதுன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாகவே ஆர்டர் புக் ஆயிரும். ஏற்கனவே இப்போயே ஆர்டர் புக் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் யாராவது தட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அட்வான்ஸ் அடுத்தடுத்து நிறையா வந்துட்டு பின்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.